போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா நாடுகளுக்கு இடையேயான போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகிறது. ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்ட நிலையில் இரு நாடுகளுக்கு இடையான இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இருப்பினும் தாக்குதல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இதனிடையே கடந்த 15ஆம் தேதி துருக்கியில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே போர் நிறுத்தத்திற்கான நேரடி பேச்சுவார்த்தையில் முதல் முறையாக ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரம் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாட்டு கைதிகளை பரிமாறிக்கொள்வதில் மட்டுமே உடன்பாடு எட்டப்பட்டது. போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. பிறகு போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி அமெரிக்க அதிபர் டிரம்ப் இரு நாட்டு தலைவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வலியுறுத்தியுள்ளார். அதே வேளையில் உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் தாக்குதலை தொடர்ந்துள்ளது. நேற்று சுமி மாகாணத்தில் பஸ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 9 பேர் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் உக்ரைனின் முக்கிய பகுதிகள் மீது ரஷ்யா மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. மத்திய கீவ், டெனிப்ரோடிவ்ஸ் மற்றும் டொனல்ஸ்க் ஆகிய பகுதிகளில் 273 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் ஒரு பெண் உயிரிழந்தார். மேலும் 4 வயது குழந்தை உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். உக்ரைனுடையான போர் தொடங்கியது முதல் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது. போரின் 3வது ஆண்டான கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி உக்ரைன் மீது 267 ட்ரோன்களில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதே அதிகபட்சமாக இருந்தது. தற்போது அதைவிட கூடுதலாக ட்ரோன்களில் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து உக்ரைன் இராணுவம் கூறுகையில், உக்ரைனின் கிழக்கு பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு இராணுவம் தக்க பதிலடியை கொடுத்துள்ளது. 88 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. எஞ்சிய ட்ரோன்கள் திரும்ப சென்று விட்டன என தெரிவித்துள்ளது.